ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? பாருங்க, உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேல் ஆவாய். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்காய் பேசியிருக்கிறார் என்று? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைப்பதில்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த உயர்வு எனக்கு கிடைப்பதில்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மை எனக்கு கிடைப்பதில்லை. நான் எதிர்பார்க்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் என்று. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லோரும் இப்படியாய்தான் செய்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பை ஒரு பொருட்டாய் அவர்கள் எண்ணவில்லை. யோசேப்பை ஒரு வாளாய் தான் எல்லோரும் பார்த்தார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தர் ஏற்ற காலத்திலே யோசேப்பை உயர்த்தினார். ஒரு தேசத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் யோசேப்பை மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா ஜனங்களும் யோசேப்பிடத்தில் போனாங்க. யாரெல்லாம் யோசேப்பை கேவலமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் யோசேப்பை கீழாய் பார்த்தார்களோ, இப்பொழுது எல்லோரும் யோசேப்பை உயர்ந்த ஸ்தலத்தில் பார்த்தார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்தும் காலம் இது. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் இது. இனி நீங்கள் வாளாய் இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் உங்களை தலையாய் மாற்றப் போகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காய் அது செய்து முடிப்பார். பாருங்க, இந்த வசனத்துல இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளின்படி நாம் நடக்கும் பொழுது, அப்போ இந்த உயர்வானது சாதாரணமாய் வருவது இல்லை. இந்த உயர்வானது எப்பொழுது வரும்? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்பொழுது ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், எப்பொழுது ஒரு நல்ல ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நாம் உண்மையாய் வேலை செய்யணும். மற்றவர்களை போல அல்ல. அந்த எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு உண்மையாய் நாம் வேலை செய்யும் பொழுது, படிக்கின்ற இடத்துல நாம் உண்மையாய் படிக்கும் பொழுது, அப்போ அப்படியாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த உயர்வை நமக்கு தருவார். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களின் மத்தியிலே உங்களுடைய தலையை நிமிரச் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க. நீங்க இருக்கிற ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிரச் செய்ய போகிறார். இனி நீங்க கீழாய் இருப்பது இல்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் இது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் சொன்னபடியே இதோ உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் என்று இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.